வந்ததுக்கு சன்செட்டை தான் பார்க்க முடியல, சன்ரைஸையாவது பார்க்கலாம்னு சொல்லி காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கியூட்டத்தில் வந்து நின்னாச்சு. நாங்களும் வெயிட் பண்ணுறோம் அவ்வளோ நேரம். ஆனால் கரெக்டாக அது 6:50க்கு தான் வந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு போயிடலாம்னு சொல்லி ரூமுக்கு வந்து போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டீ வந்து குடிக்கலாம்னு சொல்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா கடையில் வந்து டீ வாங்கிட்டு வந்து ரூமில் வச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அப்படியே அங்கே உள்ள ஹோட்டல்லே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இட்லியும் பூரியும் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டோம். இங்கே வந்து குளிர் பயங்கரமாக இருக்கும்னு நினச்சி தான் ஆக்சுவலாக வந்து போயிருந்தோம். ஆனால் குளிரே இல்லை, நல்ல வெயில் அக்னி நட்சத்திரம் மாதிரி கொளுத்தி எடுத்துச்சு. நாங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணதுனால கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி இருந்தது. நேரில் வந்து டிக்கெட் புக் பண்ணணும்னு நினச்சோம்னாக்க நல்ல கூட்டம், சரியான கூட்டமாக இருந்தது. 100 ரூபா டிக்கெட்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். 300 ரூபா டிக்கெட் வந்து புக் பண்ணேன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம். நாங்கள் அப்படியே திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மணிமண்டபத்துக்கும் பார்த்துட்டு கண்ணாடி பாலம் பார்க்குறக்காக தான் மெயினாகவே வந்தது. அதை வந்து பார்த்தாச்சு. ஏன்னா நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி வந்து போயிருக்கேன். அப்போ கண்ணாடி பாலம்லாம் கிடையாது. அதை பார்க்குறக்காக தான் இப்போ வந்து போயிருந்தோம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து வேக்ஸ் மியூசியம் இருந்தது. அதையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி திருநெல்வேலிக்கு வந்து தான் நாங்கள் வந்து லஞ்சே சாப்பிட்டோம். ஏன்னா பொங்கல்னால எல்லா கடையுமே லீவாக தான் இருந்தது.